بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العظيم. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சங்கையான ரமலானுடைய பாக்கியத்தை அல்லாஹு தாலா என்னோட வாழ்நாளில் மீண்டும் ஒரு முறை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாள், இந்த இரவு இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். இஸ்லாமிய வரலாற்றில் பேசப்படக்கூடிய ஒரு நாள். இஸ்லாம் வாழ்வதா சாவதா என்ற சவாலுக்கு மத்தியில் நடைபெற்ற இஸ்லாத்தின் முதலாவது யுத்தம், பத்ருடைய யுத்தம் நடந்த நாள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹு தஆலா 2 யுத்தங்களை பற்றி சொல்கிறான். ஒன்று ஹுனைனுடைய யுத்தம், அடுத்தது பத்ருடைய யுத்தம். وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. காஃபிர்களுடைய பார்வையில் ஆள்பலம் இல்லாமல், ஆயுத பலம் இல்லாமல் இழிவானவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். பத்ரில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தான் என்று பத்ருடைய யுத்தத்தை பற்றி குர்ஆன் அல்லாஹ் பேசிக்கொண்டிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாமா ஜலாலுத்தீன் சுய்யித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாளில் நடந்த 1000க்கும் மேற்பட்ட முஅஜிசாக்கள், அற்புதங்களை பற்றி பேசுகிறாங்க. நபியோட வாழ்நாளில் நடந்த 1000க்கும் மேற்பட்ட அற்புதங்கள். இதில் மிகப்பெரிய அற்புதம் தான் நபி அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பத்ருடைய யுத்தம்ன்றது. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், பத்ருடைய சஹாபாக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நபி அவங்க சொல்கிறாங்க, இருக்கக்கூடிய சஹாபாக்கள்ல ஆக சிறந்தவர்கள் தான் பத்ருடைய சஹாபாக்கள். பத்ரில் கலந்து கொண்டவங்க அவங்க தான் எல்லா விடயங்களுக்கும் முற்படுத்தப்பட்டாங்க. அவங்க பேசினா அவங்களோட பேச்சை தாண்டி மறுத்து யாரும் பேசவும் மாட்டாங்க. அவ்வளோ சிறப்பானவர்கள். இதை கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களிடத்திலையும் அப்படித்தான். நாங்கள் லட்சோபலட்சம் மலக்குமார்கள் இருக்க பத்ருடைய களத்துக்கு இறங்கி முஸ்லிம்களோட யுத்தம் செய்த அந்த 5000 மலக்குமார்கள் எங்களிடத்தில் சிறப்பானவர்கள். மண்ணில் எப்படி பத்ருடைய சஹாபாக்கள் சிறப்பானவர்களோ, இதே போல விண்ணில 5000 மலக்குமார்கள் சிறப்பானவர்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ற பத்ருடைய சஹாபி, இவருடைய சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க. நபி அவங்களுடைய காலத்தில் இஸ்லாத்தில் இதை போல ஒரு துரோகம் யாரும் செய்ததில்லை, இதை போல ஒரு நம்பிக்கை மோசடி யாரும் செய்ததில்லை. இவர் அப்படி என்ன செஞ்சிட்டாரு? பத்ர் சஹாபி. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் இப்படியான ஒரு இடத்துக்கு போங்க, அங்கே ஒரு பெண் இருப்பா, அவரிடத்தில் ஒரு கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தை எடுத்துட்டு வாங்க. இந்த 2 சஹாபியும் வந்தாங்க. அந்த பெண் வரக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணை நிப்பாட்டி, உங்களிடத்தில் இப்படியான ஒரு கடிதம் இருக்குது, அந்த கடிதத்தை தரும்படி சொன்னாங்க. அந்த பெண் சொன்னா, என்னிடத்தில் அப்படி ஒரு கடிதம் இல்லையே. யார் சொன்னது? இந்த 2 சஹாபாக்களும் சொல்றாங்க, நபி அவங்க சொன்னாங்க உன்னிடத்தில் கடிதம் இருக்கும்படி. நபி சொன்னா உன்னிடத்தில் இருக்கணும், கட்டாயம் ஈந்துதான் ஆகணும். அந்த பேச்சில் பொய் இருக்காது. சுப்ஹானல்லாஹ். அந்த பெண் இவங்க அதட்டினத்தை பார்த்து தந்த தலை முடிக்குள்ளிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து கொடுக்குறான். அந்த 2 சஹாபாக்களும் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து கொடுக்குறாங்க. நபி அவங்களுக்கு அந்த கடிதம் படித்து காட்டப்படுகிறது. அது எழுதினது ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு, பத்ர் சஹாபி.
அதில் என்ன எழுதப்பட்டிருக்குது? அவர் எழுதியிருக்கிறாரு, முஸ்லிம்களும் நபியவர்களும் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு தாக்குறதுக்கு வராங்க, யுத்தம் செய்யறதுக்கு வர இருக்கிறாங்க. எனவே நீங்க பாதுகாப்பாக இருங்க, சேஃபாக இருங்க என்று ஹாத்திப் இப்னு அபீ பல்தா எழுதிக்கிறாரு. இதை பார்த்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஹாத்திப் நீங்க என்ன எழுதிக்கிறீங்க? நீங்க என்ன வேலை செஞ்சுக்கிறீங்க? இஸ்லாத்துக்கு துரோகமான ஒரு வேலை, யுத்த தந்திரத்தை வெளியில சொல்றது, மன்னிக்க முடியாத குற்றம். ஹாத்திப் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் நான் வேணும்னே செய்யல, நான் முனாஃபிக் இல்லை யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பம் மக்கால் இருக்கிறாங்க, மதீனால இருந்து நீங்களும் உங்களுடைய தோழர்களும் அவங்க பேய்த்து அட்டாக் பண்ணும் பொழுது, யுத்தம் செய்யும் பொழுது என்னுடைய குடும்பத்தினருக்கு எதுவும் ஆகிடுமோ என்று பயந்துதான் இந்த கடிதத்தை நான் எழுதினேன். வேற யோசனை ஒன்றும் இல்லை, என் குடும்பத்தை பாதுகாக்கணும். பக்கத்தில் இருந்தாரு யாரு? உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, தஅனி யா ரசூலல்லாஹ் அத்ரிப் உனுக ஹாதல் முனாஃபிக், யா ரசூலல்லாஹ் அனுமதித்தாங்க, இந்த முனாஃபிக் கழுத்தை வெட்டி போடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் நீ என்ன பேசுறீங்க? இவர் யாரு? இவர் பத்ர் சஹாபி, பத்ரில் எங்களோட கலந்து கொண்டவர். இவருடைய விடத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இஅமலு மா ஷி'தும் ஃபஇன்னி கத் கஃபர்து லக்கும். அல்லாஹ் பத்ர் சஹாபாக்களை பார்த்து சொல்லிட்டான், அருமை சஹாபாக்களே நீங்கள் உலகத்தில் எப்படியும் வாழேனும், எதையும் செய்யலும், உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று பத்ர் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் மன்னித்த இந்த ஹாத்திப நாங்க எப்படி தண்டிக்கிறது? இஸ்லாத்துக்கு ஒரு துரோகம் நடக்குது, இஸ்லாத்துக்கு ஒரு விரோதம் நடக்குது, பத்ர் சஹாபின்ற ஒரே காரணத்தால மன்னிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அவ்வளவு பொறுமதிதான் பத்ருடைய சஹாபாக்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன காரணம்? மக்கால் இருந்து அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வியாபாரம் கூட்டு போகுது ஷாமுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்படுது. எனவே 2 சஹாபாக்கள் அனுப்புறாங்க, போய் அந்த நிலவரங்களை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஷாம்ல இருந்து அந்த வியாபாரம் கூட்டம் கிளம்பி வரப்போறாங்க, மதீனாவை தாண்டி தான் மக்காவுக்கு வரணும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இடத்துல ஒரு அதான் செய்றாங்க, அறிவிப்பு செய்றாங்க, அருமை தோழர்களே, அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டம் ஷாம்ல இருந்து வரப்போகிறது. எனவே எங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், அவங்களுடைய அந்த பொருட்களை, சொத்துக்களை, உடைமைகளை நாங்க பறிமுதல் செய்வோம். நாங்க காரணம் என்ன தெரியுமா? எப்ப நபி அவர்களும் சஹாபாக்களும் மக்காலிருந்து துரத்தப்பட்டார்களோ, வெளியேற்றப்பட்டார்களோ, எல்லா சொத்துக்கள், உடைமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனாங்க. உடுத்த உடுப்போடு போனாங்க, எதையும் கொண்டு போக விடல காபிர்கள். மக்கால் இருக்கக்கொள்ளே சஹாபாக்கள் பெரிய வியாபாரி, பெரிய வசதி, ஒன்றுமே இல்லாம போய் மதீனால விவசாயம் தான் செஞ்சாங்க, ஈச்சப்பழம். எனவே நபி அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க இழந்த அந்த உடைமைகளையும் சொத்துக்களையும் எடுப்பதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பம் இது. எனவே தயாராகுங்க, இஸ்லாம் அதுக்கு அனுமதி கொடுத்துருச்சு. இந்த செய்தியை கேட்டு சஹாபாக்கள் வெறுமனே 313 பேர் தான் தயாரானாங்க, எல்லாரும் இல்லை. நபி அவங்க எல்லாரும் வற்புறுத்தவும் இல்லை, யுத்தம் செய்யற நோக்கமும் இல்லை. அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் செஞ்சுட்டு வாரது, இழந்ததை எடுத்துட்டு வாரது. வெறுமனே 313 சஹாபாக்கள், 2 குதிரைகள், 70 ஒட்டகங்கள்ல வாராங்க. வரக்கூடிய நேரம் ஹவுரா என்ற இடத்தில் இழப்பாடுறாங்க, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அபூ சுஃபியானுக்கு செய்தி போகுது, நபி அவர்களும் சஹாபாக்களும் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்யறதுக்காக வந்து கொண்டிருக்கிறாங்க என்ற செய்தி. வரலாற்றில் எழுதுறாங்க, அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? 1000 ஒட்டகங்கள்ல வரக்கூடிய சொத்து மதிப்புகள் கிட்டத்தட்ட 50,000 தங்க தீனார்கள் பெறுமதியான பொருட்கள் வருது. யாருடைய பொருட்கள்? மக்கால் இருக்கக்கூடிய குறைஷிகளின் மிகப்பெரிய பிசினஸ் மேன், பெரிய தலகல்ல சாமான் தான் வருது ஷாம்ல இருந்து.
வெறுமனே இவ்வளவு 1000 ஒட்டகங்களுக்கும் இவ்வளவு பொறுமதியான சாமான்களை கொண்டு வரக்கூடிய அந்த கூட்டத்துக்கு 40 பேர் தான் பாதுகாப்புக்கு இருந்தாங்க. அபூ சுஃபியான் பார்த்தாரு, இந்த 40 பேராலே தாக்கி பிடிக்க இயலாது. எனவே லம்லம் அம்ர் இப்னுல் கிஃபாரி என்ற மனிதரை மக்காக்கு அனுப்பி வைக்கிறாரு. நீங்க போய் எலான் பண்ணுங்க, அறிவிப்பு செய்து ஆட்களை கூட்டிக்கணும் வாங்க. அவர் போய் மக்கால் ஒரு குன்றுக்கு மேலால ஏறி, ஒரு மலைக்கு மேலால ஏறி சொல்றாரு, குறைஷிகளே, உங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட போகிறது. நபியவர்களும் தோழர்களும் இந்த சொத்துக்களை முடக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தயாராகுங்க. முதலாவது கிளம்பி வந்தது குறைஷிகளின் தலைவர்கள், மெயின் தலைகள் தான் வந்துச்சு. சும்மா வரல, 100-200 பேரில் அன்பார்ந்தவர்களே 1300 காஃபிர்கள் வெளியானார்கள். 100 குதிரைகள், 700 ஒட்டகங்கள். லேசில்ல. மதுபானம் இருந்துச்சு, நடனமாட்டத்துக்கு பெண்களை கூட்டிக்கணும் வந்தாங்க. பெரிய பிளானோட ஒரு திட்டத்தோட நபியவர்களுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்கணும்னு ஒரு யோசனையோட தான் அந்த காஃபிர்கள் வெளியாகி வந்தாங்க மக்கால இருந்து. கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இடையில வரும் பொழுது 300 பேர் கலந்துட்டாங்க. எங்களுக்கு ஏலா, நாங்கள் திரும்பி மக்காக்கே போறோம் காஃபிர்கள். இப்லீஸ் பார்த்தான், ஒவ்வொருத்தரா கலந்து போயிட்டா முஸ்லீம்களை தாக்குறதுக்கு இயலாம போய்த்திடும். இவங்களை பார்த்து ஒவ்வொருத்தரா கலந்து பெய்த்துடுவாங்க. எனவே சுராகத் இப்னு மாலிக் என்ற தோற்றத்தில், அந்த மனிதனுடைய தோற்றத்தில் வந்து சொன்னாங்க, வ இன்னி ஜாருல் லக்கும், தோழர்களே யாரும் திரும்பி போயிடவானம், நாங்க போறது நபியை தாக்குறதுக்கு, முஸ்லீம்களை தாக்குறதுக்கு இதுதான் சந்தர்ப்பம், நானும் உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன், யாரும் திரும்பி பெய்த்திடவான் என்று சொன்னான் இப்லீஸ். இப்ப 2 பேரும் வாராங்க, 2 கூட்டத்தினரும். பெரிய சம்பவம், யுத்தம் நடக்குது. வெறுமனே 2 மணித்தியாலம் தான் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் முஸ்லீம்களுக்கு வெற்றியாக அமைந்தது. முஸ்லீம்களுக்கு வெற்றி. 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க யுத்தத்தில். 70 காஃபிர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. கண்ணியமானவர்களே, என்ன விசேஷம்டா, 13 வருஷம் மக்கால நபியவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் விரோதியாக துரோகம் செய்து கொண்டிருந்தவர்கள் அந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டார்கள். அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, வலிதா பின் முகீர், உதைபா போன்ற கடும் குரோதம் வைத்துக் கொண்டிருந்த காஃபிர்கள் அல்லாஹு தஆலா அந்த பத்ர்ல முடிவு கட்டினான். எல்லாரும் கொலை செய்யப்பட்டாங்க. 2 பேரை தவிர. ஒன்று அபூ சுஃபியான், அவருக்கு பின்னால் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அபூ லஹப் யுத்த களத்துக்கு வரல, பார்வையாளராக இருந்தான். யுத்தம் படுதோல்வி என்று கேள்விப்பட்டு மனநோயாளியாகி 3 நாள்ல செத்து போயிட்டான் அபூ லஹப். எல்லாருக்கும் முடிவு கொடுத்தான் அல்லாஹு தஆலா பத்ர்ல. 13 வருஷத்துக்கு பின்னால குர்ஆன் சொல்லுது, உதீன லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் துலிமு, அநியாயத்துக்கு மேல அநியாயம் இழைக்கப்பட்டது மக்கால நபி அவங்களுக்கு. எல்லாத்தையும் பொறுத்து கொண்டிருந்தான். அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், இந்த காஃபிர்களுக்கு பாடம் படித்து கொடுக்கணும். பத்ருடைய யுத்தத்தை அல்லாஹ் முடிவு செஞ்சு ஏற்பாடு செய்தது. வெறுமனே 2 மணித்தியாலம். சுப்ஹானல்லாஹ். இந்த யுத்தத்துக்கு சிலவங்க பார்வையாளராக வந்திருந்தாங்க. ஹப்பாப் இப்னுல் அஸ்வத் சொல்லக்கூடிய மனிதர், இவர் இந்த யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். மேலிருந்து பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, வல்லாஹி மா ரஐத்துல் யௌம அஜபன் ஃபர்ரு மின்ஹும் கன்னிசா, அல்லாஹ் மீது சத்தியமாக இன்றைய நாளை போல ஒரு ஆச்சரியத்தை நான் கண்டதில்லை. கடும் பலம் வாய்ந்த இந்த குறைஷி காஃபிர்கள் பெண்களை போல இந்த யுத்த களத்திலிருந்து விரண்டு ஓடுறாங்களே. இந்த ஹப்பாப் இப்னுல் அஸ்வத் என்பவர் பத்ருடைய யுத்தம் நடந்து 5 வருஷத்துக்கு பின்னால நபி அவங்கள சந்திக்கிறார். 5 வருஷத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஹப்பாப், நீங்க பத்ர்ல வச்சு எங்களை கண்டீங்களா? ஓ யார சொல்ல கண்டோம். நீங்க என்ன சொன்னீங்க பத்ர்ல வச்சு? இவருக்கு ஞாபகம் இல்லை. யார சொல்ல, நான் அப்படி ஒன்றும் சொல்லலை, எனக்கு ஞாபகம் இல்லை என்ன சொன்னேன்டே. 5 வருஷத்துக்கு பின்னால இவர் சொன்ன அந்த வார்த்தையை நபி அவர்கள் ஞாபகப்படுத்தினாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, வல்லாஹி மா ரஐத்துல் யௌம அஜபன் ஃபர்ரு மின்ஹும் கன்னிசா. சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தையை கேட்டதும் ஹப்பாப் இப்னுல் அஸ்வத் சொன்னாரே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலல்லாஹ் வல்லாஹி மா ஹத்தஸ்து பிஹா அஹதன்.
அல்லாஹ் மீது சத்தியமாக இதை நான் யார்கிட்டையும் சொல்லல, நீங்க சொல்றதாக இருந்தா நீங்க உண்மையான நபியாகத்தான் இருக்கணும் என்று சொல்லி கலிமாவை சொல்லி முஸ்லிம் ஆனார் அதே இடத்துல. இதுதான் பத்ருடைய வெற்றி. கண்ணியமானவர்களே, வெறுமனே 2 மணித்தியாலம் நடந்த யுத்தம். கிதாபுகள் எழுதுறாங்க, இந்த யுத்தம் வெற்றி பெறுவதற்கு 3 காரணங்கள், 3 ரகசியங்கள். ஒன்று, 2 மணித்தியாலம் நடந்த யுத்தம், ஆனா நபியவங்க இரவு முழுக்க சுஜூத்ல இருந்தாங்க, முழுக்க அல்லாஹ்விடத்துல துஆல இருந்தாங்க, கண்ணீர் வடிச்சாங்க. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீத் என்ற வார்த்தையை சொல்லி சுஜூத்ல கண்ணீர் வடிச்சாங்க நபியவங்க. சொன்னாங்க அல்லாஹ்விடத்துல, அல்லாஹு மின் துஹ்லக் ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ் இந்த சின்ன கூட்டம் 313 பேர் கொண்ட இந்த சஹாபாக்கள், இந்த கூட்டம் இன்றைய நாள் அழிக்கப்பட்டால் ஃபலன் துஅபத் பஅதஹு அபதா, இந்த பூமிக்கு மேலால உன்னை வணங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை பாதுகாத்து தந்திடு. நபியிட துஆ. காலையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் போதும், தலையை தூக்குங்க, அல்லாஹ் உங்களுக்கு விட கொடுக்காம இருப்பானா, உங்களோட துஆவை ஏற்றுக்கொள்ளாம இருப்பானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளனை ஆகுது, காலை ஆகுது, அந்த கூடாரத்துக்குள்ளிருந்து வெளியே வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, அபுஷிர் யா அபூபக்கர் அதாக நஸ்ருல்லாஹ், அபூபக்கர் நீங்க சந்தோஷப்படுங்க, நன்மாராயம் பெறுங்க, அல்லாஹ்வுடைய உதவி வந்துட்டே. சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யவல்லூன துபுர், இந்த காஃபிருடைய கூட்டம் தோல்வி அடைய போகிறார்கள், புறமுதுகிட்டு ஓட போகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைப்பாகை கட்டியவர்களாக அந்த போர் குதிரையிலே புழுதி கிளம்ப பத்ருடைய யுத்த களத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் காட்சியை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அபூபக்கர் சந்தோஷப்படுங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் பேசுதே, இத்தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபி. நபி அவங்க இரவு முழுக்க சுஜூத்ல வடித்த கண்ணீருக்கு அல்லாஹ் பதில் கொடுத்தது 1000 மலக்குமார்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் இறக்கி வச்சான். 1000 3000 ஆனது, 3000 5000 ஆனது. 5000 மலக்குமார்கள் போர் கவசங்களோடு பத்ருடைய களத்திலே வந்து இறங்கினார்கள். தலைகள் மேல பறக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த காட்சியை நபி அவங்களை தவிர வேறு யாரும் காணல, மலக்குமார்களை. யுத்தம் முடிஞ்சு சஹாபாக்கள் மதீனாக்கு போறாங்க. மதீனால பெரிய வரவேற்பு, யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு, பெரிய வரவேற்பு. பரக்கத்துக்காக துஆ செய்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க எனக்கு துஆ செய்யணும். ஏன் நீங்க துஆ செய்யணும்? நாங்க போன இடத்துல யுத்த காலத்தில் இருந்ததெல்லாம் வயசாளிகள், ஆடுகள் அறுக்கிறத போல நாங்கள் அறுத்துட்டு வந்துட்டோம். இதை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அருமை சஹாபாக்களே, ஃபலா தகுல் தாலிக், நீங்க இப்படி சொல்ல வானம், நீங்க கொலை செய்தது லேசான ஆட்கள் இல்லை. 13 வருடங்கள் இஸ்லாத்துக்கு விரோதியாக துரோகம் செய்த அந்த கொடிய காஃபிர்களுக்கு முடிவு கட்டினான் அல்லாஹ் அந்த பத்ர்ல. ஓமா ரமைத்த இத் ரமைத்த வலக்கின் அல்லாஹ் ரமா, நீங்க கொலை செய்யல, மலக்குமார்கள் வந்து கொலை செய்தார்கள். சொன்னாங்க சஹாபாக்கள், நாங்க வாள்களை தூக்குவோம், தலை கிட்ட கொண்டு வருவோம். அந்த தலைகள் அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. சுராக்கத் இப்னு மாலிக் தோட்டத்துல வந்து இப்லீஸ் கண்டுட்டு ஓட பார்த்தான். முஷ்ரிக்கீன்கள் சொன்னாங்க, சுராக்கா எங்க ஓடுறீங்க? நீங்க தானே சொன்னீங்க எங்களோட ஈக்கிறண்டு, எங்கோட போறீங்க? இப்லீஸ் சொன்னான், இன்னி அரா மா லா தரவுன், நீங்க பார்க்காத ஆச்சரியத்தை நான் பார்க்கிறேன், என்னால தாக்கி பிடிக்கலாம். இப்லீஸ் ஓடிட்டான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன சஹாபி. இவர் என்ன செஞ்சாரு, ஒரு மனிதரை, ஒரு காஃபிரை கூட்டிக்கொண்டு வந்தார் சிறை கைதியாக. வந்தோடனே அவர் பெரிய தோற்றன் அந்த காஃபிர். நபி அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாரு. நபி அவங்க கேட்குறாங்க, இதை யாரு நீங்களா கூட்டிக்கிட்டு வந்து இங்கே கைது செஞ்சீங்க? ஓ யார சொல்ல, நான் தான் கூட்டிக்கிட்டு வந்தேன். அவர் சொல்றார், இல்ல என்ன இவர் கைது செய்யல, என்ன கைது செய்தது பெரிய தோற்றம் உள்ள வேறு ரூபத்தில் இருந்த ஒருவர், இவர் கைது செய்யல.
சஹாபாக்களுக்கு தெரியாது யுத்த களத்தில் மலக்குமார்கள் வந்தது. நபியவங்க பார்த்தாங்க அந்த மலக்குமார்களுடைய வருகையை. சுப்ஹானல்லாஹ், 2 மணித்தியால யுத்தத்தின் முடிவு ஆள் பலம் இல்லாத, ஆயுத பலம் இல்லாத, அல்லாஹ்வின் பலத்தை மற்றும் நம்பிய நபிக்கும் அந்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த பதில் மலக்குமார கொண்டு உதவி. துஆவால சாதிக்கணும். நபி அவங்க சாதிச்சாங்க துஆவால. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2வது ஒரு காரணத்தை எழுதுறாங்க. இந்த பத்ர்ல யுத்தத்தில் வெற்றி கிடைச்சது நபி அவர்களுடைய அழகான தலைமைத்துவம், அழகான வழிகாட்டல். வந்தது யுத்தம் செய்கிற நோக்கம் இல்லை, வியாபார பொருட்கள் எடுத்துக்கொண்டு போகிற நோக்கம். வந்த இடத்துல யுத்தம் செய்ய வேண்டி வந்துட்டு இப்ப நபி அவங்க பார்க்குறாங்க, கூட்டிக்கொண்டு வந்த இந்த 313 சஹாபாக்களுடைய மனோநிலைமை எப்படி இருக்குது இதை பார்த்து கொள்ளணும். எனவே எல்லாரையும் வச்சு மஷூரா செய்தாங்க. அருமை சஹாபாக்களே, இப்படி யுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை வந்துட்டு யுத்தம் செய்வோமா இல்லை திரும்பி போவோமா? முதலாவது எழுப்பினாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, இம்லிமா ஷிஃப்த யா ரசூலல்லாஹ், நினைச்சதை செய்யுங்க, நீங்க எதை நினைக்கிறீங்க அதை செய்யுங்க, நாங்கள் உங்களோட இருக்கிறோம். 2வது எழுப்பினாங்க உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, இஃஅல் மா ஷிஃப்த யா ரசூலல்லாஹ், நினைச்சதை செய்யுங்க, நாங்கள் உங்களோட இருக்கிறோம். 3வது எழுப்பினாரு மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களை கூட்டி கொண்டு போய் கடல்ல பாய சொன்னாலும் நாங்க பாய ரெடி, நீங்க யுத்தத்துக்கு இறங்குங்க, நாங்க வரோம். நபி அவங்க இந்த வார்த்தைகளை கேட்டோன்னு சரியான சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் முடிவெடுக்கல. ஏன் தெரியுமா? இந்த மஷூரா சென்ன 3 பேரும் முஹாஜிரீன்கள், மக்காவாசிகள். ஆனால் வந்திருந்த மெஜாரிட்டி மதீனாவாசிகள், அன்சாரிகள். எனவே மதீனாவாசிகளுடைய அந்த கருத்தையும் அந்த மஷூராவையும் நபி அவங்க எதிர்பார்த்தாங்க. சொன்னாங்க, அஷீரு அலையா ஐயுஹன்னாஸ், இன்னும் கருத்துக்கள், இன்னும் மஷூராக்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேண்டாங்க. அன்சாரிகளோட சார்பாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் திருப்பி திருப்பி கேட்குறத பார்த்தா எங்கட மஷூராவையும் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குதுன்றாங்க. நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட மஷூரா எங்களுக்கு தேவை. சொன்னாங்க சஅத் இப்னு முஆத், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களை பார்த்து என்ன நினச்சிட்டீங்க? நாங்கள் அன்சாரிகள், எங்கட உதவி மதீனால மட்டும் இல்லை, நாங்கள் உங்களை நம்பிக்கிறோம். நீங்க கொண்டு வந்த குர்ஆன மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். நீங்க கூட்டி கொண்டு போய் கடல்ல பாய சொன்னாலும் நாங்க பாய ரெடி யா ரசூலல்லாஹ், இறங்குங்க யுத்தத்துக்கு, நாங்க உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம். இந்த வீர வசனங்களை கேட்ட நபி அவர்கள் சந்தோஷத்தால் தயாரானார்கள் யுத்த களத்துக்காக. யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால மஷூரா நடந்துச்சு. எல்லா சஹாபாக்களுடைய மனோநிலைமைய புரிஞ்சு கொண்டாங்க. யுத்தத்துக்கு ரெடி. யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது, யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. நபியவங்க ஒரு இடத்துல கூடாரம் டென்ட் அடிச்சாங்க. ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இங்கே டென்ட் அடிச்சிக்கிறீங்க, இது வஹியா அல்லது உங்களோட முடிவா, உங்களோட யோசனையா? வஹியா இந்த பிரச்சனை இல்லை, கண்ணை பொத்தி கொண்டு நாங்கள் அமல் செய்வோம். இல்லை உங்களோட மஷூரா, உங்களோட யோசனையாக இருந்தா இந்த இடம் பொருத்தமில்லை யா ரசூலல்லாஹ், நாங்கள் டென்ட் அந்த கூடாரம் அடிக்க வேண்டிய இடம் வேற, எங்க தண்ணி வசதிக்குதோ அங்க கொண்டு போய் கூடாரத்தை அடிப்போம். சாதாரண ஒரு சஹாபியினுடைய அந்த வார்த்தையை, அந்த மஷூராவை நபி அவர்கள் மதித்து அந்த இடத்திலிருந்து டென்ட்டை கலட்ட சொல்லி வேற இடத்துல அடிக்க சொன்னாங்க. நபி அவங்க சஹாபாக்களை மதிச்சாங்க, கருத்துக்களை உள்ளத்தை வென்றுதான் பத்ர் வெற்றி கொண்டது. சுப்ஹானல்லாஹ், பத்ருடைய யுத்தம் நடந்து முடிஞ்சு. யுத்தம் நடந்ததுக்கு பின்னால மஷூரா செய்யறாங்க. 70 கைதிகள், என்ன செய்வோம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாரும் எங்கட குடும்பத்தாக்கள் தான், பிரச்சனை இல்லை, ஒரு ஃபித்யாவை எடுப்போம், ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு இவங்களை ரிலீஸ் பண்ணுவோம், எங்களுக்கு ஒரு இன்கம் வந்த மாதிரி. இல்ல இவங்கள நல்லா படிச்சவங்க இருக்கிறாங்க, நல்ல துறை சார்ந்தவங்க இருக்கிறாங்களே, இவங்களை வச்சு எங்கட பிள்ளைகளை படிச்சு கொடுப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பேசிட்டு சரி வராது, எல்லாரையும் வெட்டி போட்டுடுவோம், கத்தல் பண்ணிடுவோம், ஒரு வேகமான ஆள். பின்னால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவோட முடிவு தான் நைட் அமல் செய்யப்பட்டுச்சு, மஷூரா. கண்ணியமானவர்களே, எல்லாரோட மஷூராவையும் இணைச்சு தான் இந்த பத்ர் வெற்றி கொண்டது. ஃபீல்டில் இறங்கினாங்க நபி அவங்க. வெறுமனே முடிவு மட்டும் சொல்லல, கைட் மட்டும் பண்ணல, ஆர்டர் போடல,
சஹாபாக்கள் வந்த 313 பேருக்கும் வெறுமனே 70 ஒட்டகங்கள், 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. 2 பேர் கீழே வருவாங்க, ஒருத்தர் ஒட்டகத்துக்கு மேலால் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தான் ஒரு ஒட்டகத்தில் இருந்தாங்க. இப்போ நபி அவங்க ஒட்டகத்துக்கு மேலால் வாராங்க. அபூ லுபாபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கீழே நடந்து போகிறாங்க. இப்போ நபி அவங்க இறங்கிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு மேலே ஏறணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்கள் மேலிருந்தே வாங்க, பிரச்சனை இல்லை, நாங்கள் நடந்து போகிறோம், நீங்கள் மேலிருந்து வாங்க. நபி அவங்க சொன்னாங்க, உங்களை விட நான் சக்தி படைத்தவன், எனக்கு சக்தி இருக்குது நடந்து வாரத்துக்கு, நான் நடக்கிறேன், பிரச்சனை இல்லைன்றாங்க. எனக்கும் கூலி தேவை, உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் கூலி தேவை, எனவே நான் நடந்து வாரேன்டாங்க. ஃபீல்டில் இறங்கினாங்க. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தம் ஆரம்பித்து சஃப்புகளில் அந்த வரிசைகளில் சஹாபாக்கள் அப்படியே நிப்பாட்டி கொண்டிருக்கிறாங்க. ஒரு கம்பலில் வச்சுக்கொண்டு குச்சொண்டை வச்சுக்கொண்டு சஃபை செய்து கொண்டிருக்கிறாங்க வரிசையை. சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உடம்புல கொஞ்சம் வேகமாக குத்தி பட்டுச்சு வயிற்று பக்கம். சவாத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவுஜஅதனி யா ரசூலல்லாஹ், நீங்கள் குத்தினதுன்னு கொஞ்சம் நொந்துச்சு, எனக்கு வருத்தம் ஆகிக்குது, உங்களை பழி வாங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்த ஜுப்பாவை தூக்கினாங்க, வயிற்று பக்கத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார் சவாத் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவங்க கேட்டாங்க, சவாத் நீங்கள் என்ன செய்றீங்க? சொன்னார் சவாத் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், யுத்தம் ஆரம்பிக்கப்பட போகிறது, நான் யுத்தகலத்தில் போய் ஷஹீதாக்கப்பட்டா இதற்கு பின்னால் உங்களை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைக்காது, இதனால தான் இதை செஞ்சேன். நபி அவங்க பரக்கத்துக்காக துஆ செய்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை வென்றுதான் பத்ர் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. இதனால தான் பத்ர் இவ்வளோ விசேஷம், இதனால தான் இவ்வளோ பேசணும். கண்ணியமானவர்களே, 3வது ஒரு காரணத்தை எழுதுறாங்க. இந்த பத்ருடைய வெற்றியின் ரகசியம், வெறுமனே 80% அந்த பத்ருக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருந்தா மீதமான 20% சஹாபாக்களுடைய முஸ்லிம்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருந்துச்சு, முழுமையான பங்களிப்பை கொடுத்தாங்க யுத்தத்துக்கு. வலவ் கானு ஆபாஅஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும். குர்ஆன் பேசுது, சஹாபாக்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ் ரசூல் வந்துட்டான், தீன் மார்க்கம் வந்துட்டான், எதையும் பார்க்க மாட்டாங்க, கொலை செய்யும் தயங்க மாட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகன் பத்ர் யுத்தம் நடந்து முடிஞ்சதன் பின்னால் வாப்பாட்ட போய் சொல்றார், வாப்பா நான் உங்களை பத்ரில் கண்டேன், வாப்பான்றனால சும்முட்டேன்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா சொன்னாரு, நான் மட்டும் ஒன்றை கண்டிருந்தா கண்ட இடத்துல வெட்டிப்பேன். அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பாவை கொலை செஞ்சார் பத்ரில். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரரை கொலை செஞ்சார் பத்ரில். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு குடும்பம் தான், உத்பா ஷைபா குடும்பம் தான். வருத்தம் இருந்துச்சு, அல்லாஹ் ரசூல் வரக்கொள்ளே, மார்க்கம் வரக்கொள்ளே, அதை பார்க்கல, கொலை செய்தாங்க. சுப்ஹானல்லாஹ். யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் நபி அவங்க ஒரு அறிவிப்பை செய்கிறாங்க, யாரெல்லாம் இந்த யுத்தத்தில் முன்னுக்கு போய் ஷஹீதாக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு வானம் பூமியை போன்று விசாலமான சுவர்க்கம் மீகுது இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டு இருந்தார் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு, உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் கேட்குறாரு, பஹின் பஹ் யா ரசூலல்லாஹ், நாங்கள் சொல்வோமே வா உண்டு. என்னமாலும் ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான செய்தியை கேள்விப்பட்டா மாஷா அல்லாஹ் வா உண்டு சொல்கிறேன். இதே போல் பாவிக்கிறதான் பஹின் பஹ். நபி அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஏன் இந்த வார்த்தையை சொன்னீங்க? அவர் சொன்னார், நான் சுவர்க்கம் போகிறதுக்கு தடையாக இருப்பது மரணம், மௌத்து தானே. நான் மௌத்தானா எனக்கு சுவர்க்கம் கிடைக்குமா? யா ரசூலல்லாஹ், கட்டாயம் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும் நாங்கள் நபி அவங்க. அவர் ஈச்சப்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இந்த ஈச்சப்பழம் சாப்பிடும் நேரம் கூடி இந்த உலகத்தில் நான் வாழ்வது வேஸ்ட். தூக்கி வீசிட்டு யுத்த காலத்தில் போய் ஷஹீதாக்கப்பட்டார். முழுமையான ஒத்துழைப்பு இருந்துச்சு. நபியவங்க மஷூரா செஞ்சுட்டு சஹாபாக்களை யுத்த காலத்துக்கு எடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் சாத் இப்னு ஹைதமா ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா மகன், வாப்பா ஹைதமா மகன் சாத், இவங்க 2 பேரும், வாப்பா சொல்றாரு வயசாலி, மகனே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தான், எனக்கு பின்னால் எனக்கு இது போல யுத்தம் ஒன்று கிடைக்குமோ இல்லையோ தெரியா, இந்த யுத்தத்துக்கு நான் போறேன். மகன் சாத் சொன்னாரு,
வாப்பா இது உலகத்தினுடைய ஒரு விஷயமாக இருந்தா, துனியாட ஒரு விஷயமாக இருந்தா நான் விட்டு தந்திப்பேன், பிரச்சனையே இல்லை. இது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம், சுவர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், எனக்கு விட்டு தரையலாம். ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாய்த்தக்கமாகுது. துண்டு போட்டு பார்க்குறாங்க. மகனுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்குது. சாத் ரலியல்லாஹு அன்ஹு யுத்த காலத்தில் போய் ஷஹீதாக்கப்படுறாரு. உஹதுடைய யுத்தம் நேரம், உஹதுடைய யுத்த நேரம். ஹைசமா வாப்பா நபி அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு பத்ர்ல சந்தர்ப்பம் கிடைக்கல, உஹதுடைய யுத்தத்துக்கு சந்தர்ப்பம் தாங்க. என் மகன் ராவு கனவுல வந்து சொல்றாரு, வாப்பா உலகத்துல நீங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, சொர்க்கத்துக்கு வாரலையான்னு கேட்கிறாரு. எனக்கு அனுமதி தாங்க யா ரசூலல்லாஹ். அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அவரும் போய் உஹதுல ஷஹீதாக்கப்பட்டாரு. இதுதான் சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, அபூ ஜஹல் எவ்வளவு இஸ்லாத்துக்கு விரோதியாக இருந்தார். இவனை கொலை செஞ்சது 2 பொடியம்மார், 16 வயசு, 2 சிறுவர்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பத்ருடைய யுத்த காலத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு வலது இடது புறம் 2 பேர் வந்து நின்றாங்க, சின்ன ஆட்கள். முஆத் இப்னு அஃப்ரா, முஅவ்வித் இப்னு அஃப்ரா, 2 சின்ன பொடியம்மார். வந்து கேட்குறாரு, சாச்சா இந்த அபூ ஜஹலை கொஞ்சம் காட்டித்தாங்களே எனக்கு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கேட்குறாங்க, ஏன் ராஜா கேட்குறீங்க? இல்லை எங்கட நபிக்கு ஏசி கொண்டிருக்கிறானாமே, அவனை கொஞ்சம் காட்டித்தாங்களே. இவ்வளவுக்கும் வாழை இடுப்பில் செருகிக்கிறாங்க, அந்த வாளுடைய நுனி கீழே பட்டு கொண்டு சின்ன பொடியம்மா பேசிக்கொண்டு கொள்ளே முன்னால் அபூ ஜஹல் வாரான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டால் இவர் தான் இதான் வாராரு. 2 பேரும் போய் அதில் ஒருத்தர் அந்த குதிரையினுடைய காலை வெட்ட, அடுத்தவர் பாஞ்சு கழுத்தை வெட்டினாரே. சக்கராத்துக்கு கொண்டு வந்தது அபூ ஜஹல இந்த 2 பொடியம்மார். பின்னால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போய் அபூ ஜஹலை தேடி தேடி கழுத்தை அறுத்து இழுத்துக்கொண்டு வந்தாங்க. இந்த 2 சஹாபி சின்ன புள்ளகள் நபி அவங்கள்ட்ட ஓடோடி வந்து சொல்கிறாங்க, யார சொல்லலாம், நான் தான் அபூ ஜஹலை கொண்டேன். தம்பி சொல்கிறார், இல்லை நான் தான் கொண்டேன். 2 பேரும் போட்டி. நபி அவங்க வாள் எடுத்து 2 பேருடைய வாளில் ரத்தம் இருந்துச்சு, கைகளால் இப்படி தடாவிட்டு சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அபூ ஜஹலை கொலை செஞ்சுக்கிறீங்க, இப்போ சந்தோஷமானு கேட்டாங்க. கண்ணியமானவர்களே, இந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஜஹல்ட மகன் இக்ரிமா அதே பத்ரில் கொலை செய்தான். முஅவ்வித் ஒரு கை துண்டிக்கப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களோட காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு அவங்களோட காலத்தில் தான் வஃபாத்தாங்க. இப்படி பல உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டு, உறவுகள் தியாகம் செய்யப்பட்டு, உடைமைகள் இழக்கப்பட்டு, கை கால் உசுர் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு வெற்றி கொள்ளப்பட்டது தான் பத்ருடைய யுத்தம். 3 விஷயம். ஒன்று அல்லாஹ்ட உதவி, அழகான தலைமைத்துவம், முழுமையான ஒத்துழைப்பு. இந்த 3ம் எந்த சமூகத்தில் வருமோ அங்கே வெற்றி தான், அங்கே தோல்வி இருக்காது. வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்க, இல்லை வீட்டுக்குள்ள உம்மா வாப்பட அழகான வழிகாட்டல், புள்ளைகளோட ஒத்துழைப்பு, எல்லா விஷயத்துக்கும் மஷூரா, அல்லாஹ்ட உதவி, அல்லாஹ்ட்ட முறையிட்டதே, அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள மறுமலர்ச்சி இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கும். இதுதான் பத்ர் சொல்ற பாடம். கண்ணியமானவர்களே, பத்ர் சொல்ற பாடம் இதைத்தான் நாங்கள் படிக்கணும். பத்ர் ஏன் இவ்வளவு விசேஷம், அதில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் ஏன் இவ்வளவு விசேஷம்? அல்லாஹ்வை உயர்த்தி பேசிக்கிறானே, பத்ர் சஹாபாக்களை மன்னித்து விட்டானே. எவ்வளோ பாவம் செஞ்சாலும் மன்னிப்பு, இஸ்லாத்துக்கு துரோகம் நடக்குது மன்னிப்பு. ஏன் மலக்குமார்கள் கூட மறுமை அந்த வானத்தில் 5000 பேர் பத்ருக்கு இறங்கின ஆட்கள் தான் சிறப்புக்குரியவர்கள் சொன்னா, பத்ர்ல படித்த பாடம் இது எங்களுக்கும் பெரிய ஒரு படிப்பினை. அந்த நபியுடைய துவா, அதே துவா ஆயுதம் தான் இன்னைக்கு எங்களுக்கு ஈக்குது. பத்ர்ல உதவி செய்த அதே ரப்பு தான் இன்னும் ஈக்கிறான். கண்ணியமானவர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு, ஷஹ்ரு துஆ, துஆவுக்குரிய மாதம், துஆக்குரிய மாதம், துஆ மறுக்கப்படாத மாதம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ரமலானை பற்றி பேசிக்கொண்டு வந்து இடையில துஆவை பற்றி பேசுகிறான். வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே நாயகமே, அடியார்கள் என்ன பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்க, நான் மிச்ச நெருக்கமாக இருக்கிறேன். துஆ, இஃப்தாருடைய நேரம் துஆ கபூலாகக்கூடிய நேரம், சஹருடைய நேரம் துஆ கபூலாகக்கூடிய நேரம், தஹஜ்ஜுத் சஹர் வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரம். நபி அவங்க சாதிச்சது அது நேரத்தில் தான், சஹருடைய நேரம்.
கண்ணியமானவர்களே, அருமை சஹாபாக்களின் அந்த வெற்றிக்கு பின்னால் இருந்தது தஹஜ்ஜுத். வாழ்க்கையில சாதிச்சாங்க தஹஜ்ஜுத்துடைய நேரத்தை வச்சு. அவங்கள பத்தி எழுதப்படுது ஃபுர்சானும் பின் நஹார். சஹாபாக்கள் யார் தெரியுமா? பகலையில எதிரிகளுக்கு முன்னால குதிரைக்கு மேலான வீரர்களாக இருப்பாங்க. இரவையில வருஹுபானும் பில்லை, இரவையில முசல்லாக்கு மேலால அல்லாஹ்க்கு முன்னால கோழைகளாக இருப்பாங்க. தண்ட பலகீனத்தை, தண்ட பாவத்தை, தண்ட இயலாமைய அல்லாஹ்ட்ட சொல்லி கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த மாமனிதர்களின் வெற்றி தான் தஹஜ்ஜுத்துடைய நேரம். நபி அவங்க சொன்னாங்களே, அலைக்கும் பிகியாமில் லைல். அருமை மக்களே, இரவு நேர தொழுகை, தஹஜ்ஜுத்துடைய நேர தொழுகையை வாழ்க்கையில் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபைன்னஹு தாபு ஸாலிஹீன கபலக்கும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்த நல்லவர்களின் அழகான பண்புதான், பழக்கம்தான் தஹஜ்ஜுத் அலங்கரிச்சாங்க. ஏன் அவ்வளவு விசேஷம் தெரியுமா? உலகமே உறங்கும் நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த முழு மனுக்களையும் பார்த்து சொல்றான், அடியார்களே என்னிடத்துல கேளுங்க, நான் தாரேன். என்னிடத்துல மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ரப்புடைய வார்த்தையை மதித்து ஒரு மனிதன் எழுந்து அந்த குளிர் நேரத்திலே உழு செய்துவிட்டு சுஜூத் செய்துவிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறான், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, இவ்வளவு தேவைகளோட கஷ்டங்களோட சிரமங்களோட இருக்கிறேன், யா அல்லாஹ் நீதான் தந்த சிரமங்கள் நீயே போக்கினே. இந்த துஆவை கேட்கும் பொழுதே அல்லாஹ் எப்படி எங்கட துஆக்கு பதில் கொடுக்காம, எப்படி பதில் தராம இருப்பான்? கண்ணியமானவர்களே, ரமலான் ஒரு பாக்கியம். இது எங்கட வாழ்க்கையில கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். ஷாபான் இருந்தவங்க ரமலான் தலைப்புறக்கு இல்லை. முதல் 10 இருந்தவங்க 2ஆம் 10 இல்லை. போன ஜும்மால் இருந்தவங்க இந்த ஜும்மால் இல்லை. அல்லாஹ் எங்களை வாழ வச்சுக்கிறான். நபி கூட ஆசைப்பட்டாங்க ரமலானுக்காக வாழ்றதுக்கு. அல்லாமா இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ரமலானுடைய பொறுமதியை மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதுறாங்க. கபரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை எழுப்பி, நீ உலகத்தில் ஒரு விடயத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டா நீ எதை கேட்பாய் என்று அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவானா, எனக்கு ரமலானுடைய ஒரு நாளை, ஒரே ஒரு நாளை தாருங்கள், நான் உலகத்தில் இழந்ததை எல்லாம் அடைந்து விட்டு வருகிறேன். இவ்வளவு பொறுமதி, ஒரு நோன்புட பொறுமதி, ஒரு நோன்பு. மன் சாம யௌமன் இப்திகா வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒரு நோன்பு பிடிச்சா பஅதஹுல்லாஹு அன் ஜஹன்னம் கபுஅதி குராபின் தாயிரின் வஹுவ ஃபர்ஹுன் ஹத்தா மா தஹரமா. ஒரு காக குஞ்சு பிறந்தொன்னே பறக்க ஆரம்பிக்குது. வயசுக்கு போய் சாகும் வரைக்கும், நோயாளியாக இல்லை, வயசுக்கு போய் சாகும் வரைக்கும் இந்த உலகத்தில் அந்த காகம் எவ்வளவு தூரம் பறக்குமோ அவ்வளவு தூரம் ஒரு மனிதன் நோன்பு பிடிச்சா அல்லாஹ் நரகத்திலிருந்து தூரமாக்க. தஃப்சீருடைய ஹதீஸ் கலை வல்லுநர்கள் எழுதுறாங்க, இந்த ஹதீஸுக்கு கீழால நபி அவங்க ஏன் இந்த காகத்து உதாரணம் சொன்னாங்கண்டா, உலகத்தில் பறவைகள் வாழ்நாள் அதிகம் கொடுக்கப்பட்டது காகம்தான். குறைஞ்சது 100 வருஷம் வாழுவான், குறைஞ்சது. அல்ல எவ்வளோ இறக்கமில்லவன். கண்ணியமானவர்களே, இந்த பாக்கியமான ரமலான தந்தி, ரஹ்மத்துடைய 10, மக்ஃபிரத்துடைய 10, நாங்கள் இதனூடாக எதை அடையணும்? எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த ரமலான் எங்களை விட்டு போகப்படாம். நபி அவங்க எச்சரிக்கையாக சொன்னாங்களே, பௌதமன் நதிரக ரமலான் ஃபலம் யுஃபர்லா. யார் இந்த ரமலான் அடைஞ்சி பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கலையோ, ரப்பிடத்துல கண்ணீர் வடிக்கலையோ, அவன் நாசமாகட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்ய நபி அவங்க ஆமீன் சொன்னாங்க. பதுவா செஞ்ச யாரு? விண்ணின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆமீன் சொன்னது மண்ணின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லப்பட்ட இடம் எங்க தெரியுமா? உலகத்திலே ஆக சிறந்த மேடை, மிம்பர் மேடையில் இருக்கு. பாவம் மன்னிக்கப்படாம ரமலான் எங்களை விட்டு போகும்டா. கண்ணியமானவர்களே, சந்தர்ப்பமாக எடுப்போம், பாக்கியமாக எடுப்போம். நாங்கள் அமல்களை கூட்டிக்கொள்வோம், பதில் தரக்கூடிய பாடத்தை எடுப்போம் வாழ்க்கையில், துஆவை அதிகப்படுத்துவோம் வாழ்க்கையில். இந்த துஆ அல்லாஹ் தஆலா நிச்சயமாக பதில் தருவான். ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் கேட்குறது ஒன்று கிடைக்கும். இல்லையா எங்களுக்கு வர இருந்த பெரிய ஒரு ஆபத்தை, முசீபத் அல்லாஹ் இல்லாமாக்கிப்பான். இல்லை, இதனுடைய பலனை மறுமையில் கண்டுகொள்வோம். நாங்கள் கொண்ட கேட்டிப்போம். அல்லாஹ்க்கு தெரியும் இவனுக்கு இதை கொடுக்கறதுல நலவிக்குதா ஷர்ரிக்குதா. அல்லாஹ்க்கு தெரியாதா? இல்லையா? நாங்கள் நினைப்போம் எவ்வளோ காலம் கேட்குறோம், இது கிடைக்குது இல்லையே. ரப்புக்கு தெரியுமல்ல இவனுக்கு என்ன கொடுக்கணும்னே. சில வேளை நாங்கள் கேட்கறது இன்னும் எங்களுக்கு கிடைக்கலையா, நாங்கள் நினைக்கணுமா நாங்கள் கேட்கறதை விட சிறந்த ஒன்று அல்லாஹ் எங்களுக்கு தர பார்த்து கொண்டிருக்கிறான்.
அதனால தான் நல்லா லேட் பண்ணுறான். நல்லா இறக்கல. 100 கொலை செஞ்சு அடியானையை மன்னிச்சானே அந்த ரப்பு. 40 வருடங்கள் அல்லாஹ்க்கு துரோகம் செஞ்சு எந்த நலவும் செய்யாத அடியானையை மன்னித்தானே. எங்களை மன்னிக்கிறது ரப்புக்கு பெருசு இல்லை. அல்லாஹ்ட்ட கேளுங்க, கண்ணீர் வடிங்க, தஹஜ்ஜுத்தை பயன்படுத்துங்க. சத்தியமா சொல்றேன், அல்லாஹ் எங்களை மன்னிக்காம பரிசுத்தப்படுத்தாம இந்த ரமலான் எங்களை விட்டு கலட்ட மாட்டான்.